கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பிரியமானவர்களே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கர்த்தர் நம்மேல் ஒரு அன்பான பார்வை வைத்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருவர் மேலேயுமே. ஆகவே தான் நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய், விலையேற பெற்றவர்களாய், கனம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். இந்த ஒரு அன்பை நாம உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்தான் அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதை பொறுத்து அவருடைய அந்த அன்பான பார்வை மாறுவதில்லை. பாருங்க, பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே பெற்றோம். அதாவது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறிவதற்கு நாங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட தேவ ஆவியை பெற்றோம். தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறவைகள், இதுவரைக்கும் கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி வரும் காரியத்தில் ஆண்டவர் நமக்காக என்னெல்லாம் செய்ய போகிறார் என்று கர்த்தர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிவதற்கு அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உலகத்தின் ஆவி நம்மை மேற்கொள்ளும் என்றால் இதையெல்லாம் நம்மால உணரவோ அறியவோ முடியாது. சவுலுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே. கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார்? ராஜாவாக. ஆனால் சவுலை ஒரு பொல்லாத ஆவி மேற்கொள்ளும் போது, அதாவது சவுலுக்குள்ளாக ஒரு பொல்லாத ஆவி வரும்போது அவன் எப்படி பார்க்கிறான் என்றால், அவன் மனிதரை பார்க்கிறான். மனிதர்கள் எனக்கு என்ன கொடுத்தார்கள், மனிதர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்று. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று ஜனங்கள் பாடிய போது அவன் மனிதர்களை நோக்கி பார்க்கிறான். ஸ்டில் சவுல் ராஜா தான். ஆனால் அவனால் அதை பார்க்க முடியல. கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற பொசிஷனை, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார் என்கிறதை பார்க்க முடியாதபடிக்கு அவனுடைய அந்த தாட், அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் அவனுடைய அழிவுக்கு நேராக அவனை நடத்துகிறது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த கனம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி முடிவிலே அவனை ஒரு அழிவுக்கு நேராக அந்த ஒரு காரியம் அவனை அங்கே வழி நடத்துறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிறது எப்படி இருக்குமா? மனுஷரால் தள்ளப்பட்டதா இருக்குமா? கர்த்தர் அதற்கு என்ன பெயர் சொல்லுகிறார் என்றால் ஜீவன் உள்ள கல். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து. நாமும் அதே போல, அதாவது அந்த ஜீவனுள்ள கற்களை போல இருந்து அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் மேல் விசுவாசம் வைத்து நாம கட்டுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக மாற வேண்டும் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு ஜீவனுள்ள கல்லாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி அந்த ஜீவனுள்ள கல் என்பது மனுஷரால் தள்ளப்பட்டதா இருந்தாலும் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம் என்றால் நம்ம மனிதர்களால் தள்ளப்பட்டவர்கள் ஆனாலும் நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம செய்கிற காரியங்கள்ல கர்த்தர் நம்மை கட்டுகிறவர்களாக எழுப்புவார். ஒருவேளை நம்ம மனுஷர்களால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒரு பொருட்டாக எண்ணப்படுகிறவர்களாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், நம்ம எவ்வளோ காரியங்கள் அவர்களுக்காக செய்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை ஒரு பொருட்டாகவே நினைக்கலையே, நமக்கு ஒரு வேல்யூவே இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளோட தாட்டில் அது வரக்கூடாது. கர்த்தர் நம்ம அப்படி பார்க்கல. ஆண்டவர் நம்ம ஜீவனுள்ள கல்லாக வைத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள நம்ம போனோம்னா அந்த உலகத்தின் ஆவி நம்மை மேற்கொள்ளும். அப்போதான் நமக்குள்ளால கோபம், எரிச்சல் போன்ற காரியங்கள் உண்டாகும். அதன் மூலமாக பிரிவினைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல நாம கட்டுகிறவர்களாக இல்லை இடிக்கிறவர்களாக மாறுகிறோம், ஒரு ஜீவனற்ற கல்லாக மாறுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஜீவனுள்ள கல்லாக வைத்திருக்கிறார். அவர் நம்மை அப்படி பார்க்கவில்லை. அவருடைய பார்வைக்கு நம்ம அருமையானவர்கள். பாருங்கள், ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும். எப்படி நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினால் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அதே போன்றுதான் நாம நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நம்மோடு பேசினாலும் வழி நடத்தினாலும் நம்மளால பல சூழ்நிலைகள்ல கர்த்தரை நம்ப முடியல, நம்மளால விசுவாசிக்க முடியல. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்போ கூட பரிசேயர்களும் வேத பாரர்களும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு அடையாளம் கேட்கிறார்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 38 முதல் 41 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது பாருங்க,
38வது வசனத்திலே, அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார். எப்படி நாம அநேக நேரம் கேட்போம் இல்லையா, என்னதான் ஆண்டவர் பேசினாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாகாது. ஆண்டவரே, நீங்க அதை செய்தீங்கன்னா நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க என்று நான் நினைத்துக்கொள்வேன், நீங்க தான் என்கிட்ட இதை செய்ய சொல்றீங்க நினைத்துக்கொள்வேன் என்று நாம பல அடையாளம் கேட்போம் அல்லவா. அதே போல அன்னைக்கு அவங்க கேட்குறாங்க, அவளுக்கு அந்த விசுவாசமே வரமாட்டேங்குது. ஆண்டவர் எவ்வளோ பேசின பிறகும், எவ்வளோ போதனை செய்த பிறகும். அப்பொழுது ஆண்டவர் முடிவாக அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. கர்த்தர் இங்கே கொடுக்கிற அடையாளம் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். அடுத்த வசனத்திலே பாருங்க, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இதுதான் கர்த்தர் கொடுத்த அடையாளம். இனிமேல் உங்களுக்கு அவிசுவாசமே வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கொடுத்த அடையாளம். அதாவது இந்த காரியத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருப்பார். யோனா தீர்க்கதரிசி இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். அப்பொழுது மீனின் வயிற்றுக்குள்ளே இந்த யோனாவை வெளியே கொண்டு வரும்படி மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார். எதற்காக என்றால், அவர் அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் அழிவுக்கு நேராக இருப்பதை நினைவு கூறுகிறார். இந்த நினிவே பட்டணத்தார் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000க்கும் அதிகமான ஜனங்கள். அவர்கள் கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் தான். இருந்தாலும் இரக்கமுள்ள தேவன், கிருபையின் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களை நினைவு கூர்ந்து அந்த யோனாவை வெளியே கொண்டு வரும்படி மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதே போலதான் அந்த யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள் பிறகு மனம் திரும்புகிறார்கள். பாருங்க, அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்த பிறகு பிதா நம்மை நினைவு கூர்ந்து அவரை உயிரோடு எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவ நினைத்தால் அந்த நாளில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நாளில் தானே அவர் உயிரோடு எழுந்திருக்கலாம். ஏனென்றால் மரணம் அவரை கட்ட முடியாது. அவர் கர்த்தர், ஹி இஸ் காட். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் பிதாவுக்காக காத்திருக்கிறார். அவர் குறித்த நேரம் வரையும், அந்த 3வது நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார் பிதா எழுப்புவதற்காக. அப்பொழுதுதான் ஒரு விஷயம் அங்கே ப்ரூஃப் ஆகுது, நம்மை என்னையும் உங்களையுமே கர்த்தர் நீதிமான்களாக அங்கீகரிக்கிற அந்த ஒரு காரியம். தேவன் நம்மை நினைவு கூர்ந்து இயேசுவை உயிரோடு எழுப்புகிறார். அதாவது அந்த பலியை அவர் அங்கீகரித்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், அதை அவர் அக்செப்ட் பண்றார். அந்த பலியை அங்கீகரித்து அவரை அதிலிருந்து உயிரோடு எழுப்புகிறார். அப்படி கர்த்தர் நமக்காக இயேசுவை அந்த நாளிலே எழுப்பி நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஸோ நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் என்ற வேதத்திலே நீதிமான்களுக்காக அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். அன்னைக்கு நம்மை நினைவு கூர்ந்த இயேசுவை எழுப்பின தேவன் இன்னைக்கு நாம இருக்கிற சூழ்நிலையிலே நம்ம எழுப்ப மாட்டார் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்றால், நாம் இன்னைக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது, அன்னைக்கு நினைவு கூர்ந்த நமக்காக நினைவு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்து நம்மையும் எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும். எந்த ஒரு உலகத்தின் ஆவிக்கும் நாம் அடிமை அல்ல. எந்த ஒரு உலகத்தின் பாவத்துக்கும் நாம அடிமை ஆக மாட்டோம். நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியிடத்தில் மட்டுமே நம்ம அடிமையா இருப்போம் என்கிற நிச்சயம் உள்ளவர்களா, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மையும் நம்ம இருக்கிற சூழ்நிலை மேல எழுப்புவார். ஏன்னா நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். பிரியமானவர்களை, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும் போது நம்ம ஒவ்வொருவரையும் பிதா நினைவு கூர்ந்திருக்கிறார் அல்லவா. ஆகவே நம்ம இன்னைக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையில நம்ம அப்படியே உயிரற்றவர்களாக, ஜீவனற்றவர்களாக, அப்படியே அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, இல்லை என்றால் ஒரு அழிவுக்கு நேரான சூழ்நிலை, இல்லை என்றால் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன்லேயே கர்த்தர் நம்மை விட மாட்டார். நம்மை நிச்சயமாக ஒரு ஜீவன் உள்ளவர்களாக, ஒரு கட்டுகிறவர்களாக நம்மை எழுப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது நம்மை அவர் நிச்சயமாக நினைவு கூர்ந்து நமக்கு விடுதலை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உங்க கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்து வந்தீங்களே அப்பா, அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே.
உங்கள் பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்கள் ராஜா. தகப்பனே, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அந்த வல்லமையின் ஆவியானவர் இன்னைக்கும் எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தகப்பனே, நாங்கள் கட்டப்பட்டவர்களாக அழிவுக்கு நேரான பாதையில் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை நீங்கள் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கீங்க என்பதை நீங்கள் உணர்த்துனதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உண்மை நம்பி நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் காத்திருக்க அப்பா, எங்களை இன்னும் உணர்வு உள்ளவர்களாக்குங்க. உங்கள் கிருபை தாங்க, குறைவுகள் குற்றங்களையும் மன்னிங்க. ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தாழ்த்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.